இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து ஃபியூச்சர்ல பல வருஷம் கழிச்சு வாடுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு பிளானட்டா மாறிடுது. அப்போ வந்து சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அந்த கிரகத்துக்கு போகிறது கிட்டத்தட்ட 120 வருஷம் கிட்ட ஆகும். அதனால ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை பில்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ்ஷிப் மூலியமா 120 வருஷம் கழிச்சு அங்கே போய் சேர்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்குறாங்க. அந்த 120 வருஷமும் நம்ம முடிச்சுட்டே இருக்க முடியாது கரெக்டாக. அதனால அங்கே வந்து ஹைப்பர் ஸ்லீப்ல வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹைப்பர் ஸ்லீப்ல தூங்கி 120 வருஷமா தூங்கிட்டே போய் அதே வயசோட அந்த கிரகத்தை வந்து ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அந்த பிளானுக்கு ஏற்றபடி அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் போயிட்டே இருக்கு. அப்படி அந்த ஸ்பேஸ்ஷிப் போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் அட்டாக் ஆகி நம்ம ஹீரோ மட்டும் ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்து 90 வயசு, அதாவது அந்த பிளானட்டுக்கு போய் சேர்றதுக்கு 90 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் மட்டும் முழிச்சிக்கிறாரு அந்த ஸ்பேஸ்ஷிப்ல. அப்படி அவர் முழிச்சிட்டு போய் ஒரு வருஷமா அதே ஸ்பேஸ்ஷிப்ல சும்மா அங்கேயும் இங்கேயும் எந்த ஒரு துணையும் இல்லாம ரொம்ப சோகமா சுத்திட்டே இருப்பாரு. அப்பதான் ஒரு சேம்பர்ல படுத்துட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. அவருக்கு வந்து பேச்சு துணைக்கு யாரா ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி வாண்டடாவே அந்த சேம்பர்ல இருந்து எழுப்பி விட்டுறாரு. திருப்பி அவங்க 2 பேராலையும் அந்த சேம்பர்ல போய் ஹைப்பர் ஸ்லீப்ல தூங்க முடியாது. ஸோ இதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையை வந்து சும்மா அந்த ஸ்பேஸ்ஷிப்லேயே தான் வாழணும் அப்படின்ற ஒரு கட்டத்தை வரப்போற. கடைசியில இவங்க பூமி மாதிரியே இருக்க அந்த பிளானட்டுக்கு போனாங்களா இல்ல ஆஸ்ட்ராய்டுனால இந்த தாக்கி இந்த ஸ்பேஸ்ஷிப்ல நிறைய பாங்க நிறைய பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எப்படி சரி செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் மாதிரி சூப்பரா சொல்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து முடிச்சுப்பாங்க. ஸோ இன்னும் 90 இயர்ஸ் கிட்ட ஆகும். அந்த டைம் வரைக்கும் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற என்ன கிஸ்ஸு தான். அங்க கிஸ்ஸு, இங்க கிஸ்ஸு, இங்க மெட்ரு, அங்க மெட்ரு, எங்க பார்த்தாலும் காதல் 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 காதல்ரா. இந்த படத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான சீன் பார்த்தீங்கன்னா நோ கிராவிட்டி சீன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு டைம்ல வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப்பே ஒரு தடவை ஷட் டவுன் ஆகிற மாதிரி ஒரு சீன்ல அந்த டைம்ல கிராவிட்டி எல்லாமே இல்லாம அப்படியே எல்லாமே வந்து பறந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து குளிச்சிட்டு இருப்போம். அந்த ஸ்விம்மிங் பூல் ஒரு வாட்டர் பபுள்குள்ள வந்து சிக்கிக்கிற மாதிரியான ஒரு சீன் வரும். அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வாட்டர் பபுள்ல இருந்து அவங்க கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி வெளில வந்து அது கிராவிட்டி இல்லாம அந்த சீன்லாம் ரொம்பவே சூப்பரா வந்து கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. கிராபிக்ஸ்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எப்பயான போர் அடிக்க போற ஒரு ஸ்பேஸ் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கலாங்க.